அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி இதுக்கெல்லாம் எப்படி சார் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வலு அப்படின்னா என்னன்னா அது தப்பா இருக்கக்கூடிய ஒரு சொல், ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது? வலு, ஓகேங்களா? இலக்கண பிழையுடன் வந்தால் அவை என்னது? வலு எனப்படும். அப்ப வளாநிலைன்னா என்னன்னா அந்த இலக்கண பிழைகள் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் என்னது? வளாநிலை எனப்படும், ஓகேங்களா? அடுத்து வலுவமைதி அப்படின்னா என்னன்னா ஒரு ஆசிரியர் தன் மனம் போன போக்கில் என்ன எழுதியிருப்பார், ஒரு கவிதை எழுதியிருப்பார், ஒரு பாடல் வழி எழுதியிருப்பார். அதுல மரபு பிழைகளை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாரு, ஓகேங்களா? அது பிழையா இருந்தாலும் நீங்க ஏத்து படிச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் என்னது? பிழையா இருந்தாலும் அது என்னன்னு பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது? வலுவமைதி, ஓகேங்களா? அப்ப வலுன்னு என்னன்னா குற்றம், ஓகேங்களா? இலக்கண பிழையுடன் இருப்பது. வளான்னா இலக்கண பிழை இல்லாமல் இருப்பது. வலுவமைதினா அது இலக்கண பிழையா தான் இருக்கும், மரபு பிழையா தான் இருக்கும், அதை நீங்க ஏத்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்படின்னு சொல்றது என்னது? வலுவமைதி, ஓகேங்களா? அங்க பாருங்க வலு எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும், ஓகேங்களா? இங்க பாருங்க 7 கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் என்னது? வலு 7 வகைப்படும். அது பாருங்க முதல் செலியன் வந்தது. இது எதெல்லாம் எப்படியெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த 7ஐயும் எப்படியெல்லாம் அது சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் தான், அது ஈஸியா நோட் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க செலியன் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்ப திணைவலு, ஓகேங்களா? ஏன் திணைவலுன்னா செலியன் அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்கும், ஓகேங்களா? வந்ததுன்றது ஒரு விலங்கினை குறிக்கிற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? அப்ப இங்க மனிதன் வரான்னா பக்கத்துலேயே மனிதன் வந்தார், வந்தான், இப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வந்தது அப்படின்றது ஒரு அக்ரிணை பெயர்களை குறிப்பது போல இருக்கு. அப்ப இது என்னது? வளாநிலையில் எப்படி இருக்குன்னா செலியன் வந்தான் அப்படின்றது பொருள் கொள்ளணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க பால்வலு. பால்வலுன்னா என்னன்னா ஆண்பாலை குறிச்சா கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஆண்பாலாகத்தான் இருக்கணும், பெண்பாலை குறிச்சோம்னா கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பெண்பாலாகத்தான் இருக்கணும், ஓகேங்களா? இங்க பாருங்க கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப கண்ணகி எப்படி வரணும்னா கண்ணகி என்பது ஒரு பெண்பால் பெயர். அப்ப லாஸ்ட்ல எப்படி இருக்கணும்? உண்டாள் என்பதா சரியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க நீ வந்தேன் அப்படின்றது இடவலு கொடுத்துருக்காங்க. நீன்றது என்னதுன்னா முன்னிலை பெயர். அப்ப என்ன வரணும்னா வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஓகேங்களா? வந்தாய் அப்படின்னு வந்தாதான் அது கரெக்ட், ஓகேங்களா? இடவலு, ஓகேங்களா? நீ வந்தேன் அப்படின்றது யாரையோ ஒருத்தர் குறிக்கிற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? நீ என்பது என்னது? முன்னிலை பெயர். வந்தேன் அப்படின்றது தன்மையை குறிக்கிறது. நான் தான் சொல்லுவேன், நான் வந்தேன், வரல, இது மாதிரி தான் சொல்லுவேன். அப்ப நீ என்பது முன்னிலை பெயர், அங்க முன்னிலை தான் வரணும். வந்தாய் அப்படின்றது தான் முன்னிலை. வந்தேன் அப்படின்றது என்னது? தன்மையை குறிக்க, அதனால இது என்னது? இடவலு. அடுத்து பாருங்க நேற்று வருவான், காலவலு. நேற்றுன்றது என்னது? முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? நேற்றுன்றது இறந்த காலத்துல வரும், ஓகேங்களா? அப்ப இறந்த காலத்துல வந்தா இங்க என்னதான் வரணும்? இறந்த காலத்துல தான் வரணும், ஓகேங்களா? வந்தான்ன்றது எதிர்காலத்தை குறிக்குது. அப்ப காலம் என்ன ஆகுது? மாறி போயிருக்கு, ஓகேங்களா? நேற்று வந்தான், ஓகேங்களா? அப்ப இதுதான் கரெக்டான விடை. அப்ப காலம் கரெக்டா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கால வளாநிலை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க வினாவலு. வினாவலுன்னு என்னன்னா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டல், ஓகேங்களா? ஆக்சுவலா இது என்னன்னா 2 விரலை காட்டி இது எது சிறியது, 2 விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 விரலை காமிச்சு இதுல எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரே விரலை காமிச்சு இதுல எது சிறியது எது பெரியதுன்னு கேட்டா எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அப்ப அது கொஸ்டினே எப்படி இருக்கு? தப்பா இருக்கு, ஓகேங்களா? அப்ப இது என்னது? வினாவலு. கொஸ்டினே தப்பா இருந்தா அதுக்கு பேர் என்னது? வினாவலு, ஓகேங்களா? இங்க பாருங்க வளாநிலை. இது எப்படி திருத்தி எழுதலாம்னா 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்டல். இதுதான் என்னது? வினாவலு, வினா வளாநிலை. அடுத்து பாருங்க விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார், ஓகேங்களா? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என விடையளித்தல். ஆக்சுவலா அவன் ஒரு கொஸ்டின் கேட்கறான், அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமே இல்லாத தப்பான ஒரு விடையை கொடுக்கறது என்னது? விடைவலு. அப்ப நமக்கு விடை வளாநிலைன்னா என்னன்னா அவன் கொஸ்டின் கேட்கறதுக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணணும்? அதுக்கு சம்பந்தமான ஒரு ஆன்சரை கொடுக்கணும். அதுக்கு பேர் என்னது? வளாநிலை. இங்க பாருங்க கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சருக்கு சம்பந்தம் இருக்கா? அப்ப ரிலேட்டபிளா இருக்கா, ஓகேங்களா? அப்ப கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்கிறோம். அப்ப தென்னம்னா என்னது? தோட்டம்னா நம்ம சொல்லுவோம், தோட்டம்னால சொல்ல மாட்டோம், ஓகேங்களா? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு, இதெல்லாம் மரபுக்கள், ஓகேங்களா? அப்ப தென்னை மரம் குவிந்திருந்தால் எப்படி, பனைமரம் குவிந்திருந்தால் எப்படி, தோப்புக்கள் எப்படி, தோட்டங்கள் எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? அப்ப மரபு என்னன்னா தென்னந்தோட்டம்னு சொல்ல மாட்டோம், தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? மரபு, ஓகேங்களா? அடுத்து பாருங்க வலுவமைதி. வலுவமைதினா என்னதுன்னா இலக்கண முறைப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கணும், ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது? வலுவமைதி. இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். திணை வலுவமைதி. என் அம்மை வந்தால் என மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. ஆக்சுவலா
அம்மைன்றது யாரை குறிக்கணும், ஒரு பெண்ணை குறிக்கணும், யாரையோ ஒன்று மனிதர்களை குறிக்கணும், உயர்திணை பொருட்களை குறிப்பது தான் அம்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்தால் ஓகேங்களா, அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாட்டை குறிக்கிறதுக்கு மாட்டோட பெயர்களை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனிதனை குறிக்கக்கூடிய அம்மை வந்தால் அப்படின்றது உயர்திணை பெயர்களை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க, திணையே மாற்றி போட்டிருக்காங்க. இதுதான் என்னது திணை வலுவமைதி. ஓகேங்களா? இங்கே ஓப்பின் காரணமாக டேஷ் காரணமாக கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயிர்திணையாக கொல்லப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதுதான் என்னது திணை வலுவமைதி. அடுத்து பாருங்க பால் வலுவமைதி. பால்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆண்பால் பெண்பால் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை, ஓகேங்களா, மகளை நம்ம எப்படின்னு சொல்லணும், வாடி பொடி இது மாதிரி தான் ஒரு வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன குழந்தைகளை பார்த்துன்னா மகளை பார்த்து, பெண் குழந்தைகளை பார்த்து வாடா போடா என்று சொல்வது. வாடா போடான்றதால நம்ம யாரை சொல்லுவோம்னா ஆண் பிள்ளைகளை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பெண் பிள்ளையை இங்கே குறிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் என்னது ஆண்பால் பெண்பாலாக மாறி உள்ளது, அல்லது பெண்பால் ஆண்பாலாக மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பால் வலுவமைதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க இடவலுவமைதி. ஓகேங்களா? மாறன் என்பார் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, மாறன் ஒரு விஷயத்த சொல்றான், இன்னொருத்தர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். ஓகேங்களா? என தன்மையை படர்க்க இடத்தில் கூறுவது. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்லியிருக்குன்னா அவனை பற்றி சொல்லும் பொழுது தன்மையை பற்றி சொல்லும்போது தன்மையில தான் முடிஞ்சிருக்கணும், ஆனால் அவன் படர்க்கையில் முடிச்சிருக்காங்க. பாருங்க மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது தன்மையை குறிக்கும். பொய் கூற மாட்டான் அப்படின்னா அது என்ன குறிக்குது, படர்க்கையை குறிக்குது. அப்போ என்னதுன்னா இது இடவலுவமைதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க கால வலுவமைதி. கால வலுவமைதினா என்னன்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஆக்சுவலாக அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளை வருவதாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அது ஆக்சுவலாக முடியாத ஒரு விஷயம், நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு தான் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது எப்பயுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் அது நாளைக்கு தான் சொல்லணும். ஆனால் நம்ம நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னாடியே சொல்லியிருப்பாங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். ஓகேங்களா? ஆனால் வருகிறார் இப்போ நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது என்னது கால வலுவமைதி. குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் அப்படின்னு சொல்றது என்னது கால வலுவமைதி. அடுத்து பாருங்க மரபு வலுவமைதி. மரபு வலுவமைதினா என்னன்னா அந்த காலத்தில் நம்ம சொற்கள் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது ஏற்றமாக நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒரு சில பாடல் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய போக்கையை மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இது அதனுடைய மரபு வழியை மாற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் அது வந்து குற்றம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது மரபு வலுவமைதி. இங்கே பாருங்க கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். யார் கூறினாங்கன்னா பாரதியார் கூறியிருக்கிறார். ஆக்சுவலாக குயில் என்ன பண்ணோம், கத்தாது. ஓகேங்களா? காகம் தான் கத்தும் இல்லை கரையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது என்னன்னா குயில் கூவச் செய்யும். ஓகேங்களா? குயில் கூவும் என்பதே மரபு. ஓகேங்களா? இங்கே கத்தும் என்பது மரபு வலு. இங்கே கவிதையில் இடம்பெற்றுள்ளதால் இது வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதியார் சொன்னதுனால, பெரிய கவிஞர்கள் சொன்னதுனால அது தப்பாக இருந்தாலும் தப்பு தான். ஆனால் நாம சொன்ன என்னது தப்பு தான். ஓகேங்களா? அப்போ இது என்னது மரபு வலுவமைதியில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இதில் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை பாடுகிறார். ஆக்சுவலா கோட்டம்மா வித்துவ கோட்டம்மா ஆண் தெய்வத்தை பாடுகிறார். ஓகேங்களா? என்னதுன்னா இங்க பெண்பாலை பத்தி சொல்லி ஆண்பாலை பத்தி இங்க பால்கள் மாறி இருக்கு. அப்ப என்னது பால் வலுவமைதி ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இது பால் வலுவமைதி. இதுதான் வந்திருக்கு. வேற எதனா வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து பாருங்க பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். ஆக்சுவலா பூனையார்ன்றது யாரு, அது ஒரு அக்ரிணை பெயர். ஓகேங்களா? பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்றது என்னது ஒரு உயர்திணை பெயர். இங்க அக்ரிணையும் உயர்திணையும் என்னது ஆகியிருக்குன்னா மாறி மாறி வந்திருக்கு. அப்ப இது என்னது திணை வலுவமைதி. திணை வலுவமைதி இங்க இருக்கு மற்ற இது எல்லாமே செட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பால் வலுவமைதி திணை வலுவமைதி. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.